என்னங்க தம்பி இவ்வளோ லேட்டா வரீங்க? நீங்க அப்பவே கோவிலிருந்து கிளம்பிட்டா பட்டர் சொன்னாரே, எங்க போயிருந்தீங்க? என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தனை வழியில் பார்த்தேன். ஓ, நண்பரை சந்திச்சதில் நேரம் போனதே தெரியல. சரி, போய் கை காலை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சிவாவோட குழந்தை யார் கடத்திருப்பா? என்ன காரியம் ஆகணும்னு அந்த குழந்தைய கடத்தினாங்க தெரியலையே. சாயந்தரம் வேற சக்தியை கூட்டிட்டு ராவுத்தரை வேற பார்க்க போனோம். ஐயோ, மண்டை குழம்புது. என்னாச்சு? ஏன் ஒரே பதட்டமா இருக்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதான். இதுதான் ராவுத்தரையா வீடு. ராவுத்தரையா, ராவுத்தரையா. அட சக்தியா, உள்ளவாமா. எப்படி இருக்கு சக்தி? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் ஐயா. யாருமா தம்பி புதுசா இருக்கு? நம்ம வித்யாபதி ஐயா வீட்டு மருமக பிள்ளை. என்ன பார்க்க? ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி, வாங்க தம்பி வந்து உட்காருங்க. சக்தி அக்கா, என்னடா உங்களை உங்க அப்பா உடனே கோயிலுக்கு வர சொன்னாரு, நிறைய வேலைங்க இருக்கான். சரி, நான் வரேன், நீ போ. சரிக்கா. ஐயா, இவளுக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணுமா, அதுக்கு தான் நான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். சக்தி, நான் அந்த தம்பிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிறேம்மா. உன்னை பட்டார் ஆளை விட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீ போமா, நான் பேசிக்கிறேன். சரிங்க ஐயா, நான் வரேன், பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். சரி சக்தி, தேங்க்ஸ். அப்பாடா, சக்தி முன்னாடி எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, சக்தியை கிளம்பிட்டா. சொல்லுங்க தம்பி, என்னால் உங்களுக்கு என்ன உதவி ஆகணும்? தயங்காம சொல்லுங்க. ஐயா, எனக்கு எங்கள் அம்மா கிட்ட பேசணும். எனக்கு புரியல தம்பி, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு நான் எதை பற்றி சொல்கிறேன்னு புரியும், ஆனாலும் புரியாத மாதிரி என்னை திருப்பி கேட்குறீங்க. சரி, நான் தெளிவாகவே சொல்கிறேன். எனக்கு என் அம்மா ஆத்மாவோட பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தம்பி, நீங்க கேட்குற காரியம் ரொம்ப சிக்கலானது. அதெல்லாம் இப்போ பண்றது இல்லை. அதனால நீங்க கேட்கறத என்னால செய்ய முடியாது. நீங்க ஆத்மா அழைச்சி பேசுறது எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து மறைக்காதீங்க. எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசியே ஆகணும். தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க. தம்பி, உங்களுக்கு யாரும் தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துல நடந்தது, இப்போ அதெல்லாம் பண்றது இல்லை. நீங்க இங்கிருந்து போகலாம். இல்ல, எனக்கு கிடைச்ச தகவல் 100% நம்பக்கூடிய தகவல் தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்தியா தான் இருக்கணும். சக்தி தான் எல்லாத்தையும் சொல்லி இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இதை பாருங்க தம்பி, நீங்க என்ன தான் கெஞ்சி கேட்டாலும் என்னால உங்களுக்கு உதவ முடியாது. இதுல நிறைய சிக்கல் இருக்கு. முதல்ல நீங்க வித்யாபதியாக்கு எந்த வகையில சொந்தம்னு சொல்லுங்க. அது அது வந்து நான் அவருடைய அக்கா பையன். அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு இதே நேரம் வித்யாபதி ஐயா கூட என் வீட்டுக்கு வாங்க. அவர் என்கிட்ட சொல்லட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் முடிவு பண்றேன். நான் தான் சொல்றேனே, நான் அவருடைய சொந்தக்காரனு. உங்களுக்கு ஏமா நம்பிக்கை இல்லையா? அது அது நாளைக்கு நீங்க வித்யாபதி ஐயா கூட வாங்க. நான் அப்புறமா நம்புறேன். அது வரைக்கும் நான் யாரும் நம்பதே இல்லை. நீங்க இங்கிருந்து கிளம்புங்க முதல்ல. நாம இங்க பேசிட்டு இருக்கோம், அவர் என்னத்த அங்க பாத்துட்டு இருக்காரு. தம்பி, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சீக்கிரம். கிளம்புறேன். இவர் என்ன இப்படி பேசுறாரு? அது அவதானே, அவளே தான். எனக்கு நல்லா தெரியும், அவளே தான். நாளைக்கு உடனே வித்யாபதி ஐயாவை எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கணும். இந்த பையன் ஏதோ மறைக்கிறான். ஹலோ, என்னங்க, நம்ம பொண்ணோட உடம்புக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. குழந்தை பிறந்ததுல ஏதோ பிரச்சனையா இருக்கு. சீக்கிரமா புறப்பட்டு வாங்க. சரி, நான் உடனே இதை கிளம்பி வரேன். கிளம்புறதுக்கு முன்னாடி வித்யாபதி ஐயாவை பார்த்தே ஆகணும். ஹலோ, சொல்லுவேதா, நீ ஹாஸ்டல்ல ரீச் ஆயிட்டியா? நான் எப்போ வந்துட்டேன் புகழ். உனக்கு கால் பண்ண, ரீச்சே ஆகல. நீ எங்க இருந்த? நீ சக்தியை பாத்தியா? அவனை ராவுத்தரையா விட்டு கூட்டிட்டு பண்ணல. என்ன ஆச்சு? என்னாச்சு புகழ்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா வேதா, பெரிய பிரச்சனை. எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. நீ என்ன சொல்ற புகழ்? முதல்ல விஷயத்த சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சக்தி உன்னை ராவுத்தரையா விட்டு கூட்டிட்டு போனாதானே? சக்தி கூட்டிட்டு போனா சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமாக தான் இருந்தது. சக்தி அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்பிட்டா. நான் அவரை தனியாக தான் சந்தித்தேன். நான் அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு
அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னார் புகழ்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு பதட்டமா இருக்கு. அவர் அதுக்கு ஒத்துக்கல வேதா. அவரு ஒத்துக்கலையா? ஒத்துக்கலன்னா எனக்கு புரியல. நீ எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல வேதா, நான் அம்மாவோட ஆத்மாவை அழைச்சி பேசணும்னு மட்டும்தான் கேட்டேன். அதுக்கே அவர் பிடி கொடுக்காம பேசி அமிச்சிட்டாரு. நீ வித்யாபதி ஐயாவுடைய சொந்தக்கார பையன் தானே, நாளைக்கு நீ அவரை அழைச்சிக்கிட்டு வா, மேற்கொண்டு பேசலாம், இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், கிளம்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டார் வேதா. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என் மேலே சந்தேகமும் வந்திருக்கு. கண்டிப்பாக உன் மேலே மட்டும் இல்லை, உனக்கு இதை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ என்ன பண்ணுறது வேதா? தெரியலையே புகழ். இப்போ எனக்கு என்ன பயனா, அவர் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா? எனக்கும் அதே வருத்தம் தான் வேதா. என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் எப்படியாவது சமாளிக்கணுன்ற மனநிலைமை தான் நான் இருக்கேன் வேதா. சரி புகழ், நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நம்ம சேர்ந்து சமாளிக்கலாம். அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவரோட முகம் மாறிச்சு வேதா. எதையோ பார்த்து பயந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்ற புகழ்? ஆமா வேதா, அவர் எதையோ பார்த்து பயந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தேன், ஆனா யாரும் காணோம். நம்ம கார்ல ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி ராவுத்தரும் ஏதோ பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். சரி புகழ், நீ கண்டதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். சரி வேதா, நீ ஒன்றும் பயப்படாத. அப்பா கிட்ட சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். சரிடா, பாய். பாய் வேதா. புகழ், யார் 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 நீ? வராத, என்கிட்ட வராத. உன்கிட்ட வரக்கூடாதா? உன்னை பார்த்து கூட்டிகிட்டு போகத்தானே நானே வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போகவா? நீ யாரு? என்னது கூட்டிட்டு போகணும்? நான் யாரா? என்ன தெரியலையா புகழ்? இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கணும், அதுக்கு காரணமே நீதான்டா. என்ன சொல்ற? யார் நீ? முதல்ல அதை சொல்லு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? என் வாயால கேட்கறத விட போய் பாத்தியே ராவுத்தர், அவன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும் யாருன்னு. ராவுத்தர்கிட்டயா? ஆமா, நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னை எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படி கூட்டிட்டு போறேன். உன்னை விட மாட்டேன் புகழ். யார் யார் இது? யார் இது? இதுதான் அன்னைக்கும் எனக்கு போச்சு. இதே ஒரு இப்போ வந்து என்ன மிரட்டுது. ராவுத்தர் எங்க அம்மா கிட்டே பேச மாட்டேன் சொன்னாரு. இதை பத்தி கேட்ட மட்டும் அவர் எப்படி சொல்லுவாரு? ஆனா இந்த ஆத்மா என்னன்னா அவர்கிட்ட போய் கேட்க சொல்லுது. நாளைக்கு அந்த ராவுத்தரை விடவே கூடாது. எல்லாத்தையும் நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த உருவத்தை பார்த்து தான் அவர் வீட்லயோ பயந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான விட அவர்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு அந்த ராவுத்தரை விடவே கூடாது.